ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில நம்ம செப்டம்பர் மாத பலன். இந்த மாதம் உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மாதத்துல 2 முக்கியமான நிகழ்வுகள் 2 இல்ல 3 முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, புதன் பெயர்ச்சி. அதுக்கு அடுத்ததா சூரியன் அவர் எப்பயுமே மாதம் மாறும்போது அவரு புரட்டாசி மாதம் கன்னி ராசிக்கு வந்துருவாரு. இந்த செப்டம்பர் மாதம் பாதியில 17ஆம் தேதி அவர் கன்னி ராசிக்கு வந்துருவாரு. மாத துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா, சுபிட்சக்காரன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியில நீச பலத்தில இருக்கக்கூடிய சுக்கிரன், அ ஆட்சி பலத்துக்கு வரப்போறார். துலா ராசிக்கு வரப்போறார். ஸோ இதுவே காலபுருஷன் 7ஆம் வீடான துலா ராசியில சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்ல அமரப் போறாரு. இதுவே எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல யோகங்களும், சிறப்பான யோகங்கள குடுக்க போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாரி சூரியன் கன்னி ராசியில புதனோடையும் சேரப் போறார். உச்சம் பெற்ற புதனோட சேரப் போறாரு. புதாதித்ய யோகம் உள்ள ஒரு அற்புதமான காலம். ஏற்கனவே இன்னொரு சுபகிரகமான முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய வியாழன் அவர் தன்னுடைய உச்ச வீடான கடக ராசியில பலம் பெற்று நிற்கிறாரு. ஸோ ஏனைய கிரகங்கள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி, உங்களுக்கான துல்லியமான சரியான பலன்கள குடுக்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் மிக பயனுள்ள காணொளியா இருக்கும். கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு நிச்சயம் பயன்படும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மிக சிறந்த யோக காலம். அதுல எந்த சந்தேகமே வேணாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய யோகாதிபதி யோகஸ்தானத்துக்கு வரப்போறாரு. அதாவது யோகாதிபதி யார்? மிதுன ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் தான். ஸோ அந்த சுக்கிரன் கன்னி ராசியில உங்களோட ராசிக்கு 4ஆம் கேந்திரத்தில கன்னி ராசியில நீச பலத்தில இருந்துட்டு இருக்காரு இல்லையா? அவர் இந்த மாத துவக்கம் முதல் நாளே பார்த்தீங்கன்னா, தன்னோட ஆட்சி வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. முழு பலம் பெறக்கூடிய வீட்ல அமரப் போறாரு. அந்த துலா ராசி சுக்கிரனுக்கு ஆட்சி மட்டும் கிடையாது, மூலத்திரியோன வீடும் அதுதான். அப்போ ஒரு நல்ல பலம் பெறக்கூடிய நிலையில தன்னோட சொந்த வீட்டுக்கு ஒரு கிரகம் வர்றதுன்றதே ஒரு பலம் தானே. ஸோ அந்த வகையில சுக்கிரன் நல்ல பலம் பெறுறாரு. சுக்கிரன் உங்களுக்கு ராசிக்கு யோகாதிபதியா யோகஸ்தானத்துல இருந்து பலம் பெறுறதுனால, சுபிட்சக்காரன் சுக்கிரன் மகாலட்சுமியோட அம்சம். ஸோ அவர் பலம் பெறுறதுனால, உங்களுக்கு வண்டி வாகன யோகம், மகாலட்சுமி யோகம், செல்வம், செல்வாக்கு, நல்ல பேர், புகழ், மனசுக்கு மகிழ்ச்சி, நண்பர்களோட, உறவுகளோட கூடி சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி குடுக்க போறாரு. நல்ல நண்பர்களோட சேர்ந்து பயணங்கள் இதெல்லாம் நல்லபடியா நடக்கப் போகுது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு கொண்டாட்டங்களுக்கான மாதமா அமையப்போகுது. அத தாண்டி ஏற்கனவே சொன்ன மாரி ஆண்டு கிரகமான குரு பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல தொடர்றாரு. இன்னொரு ஆண்டு கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்கிறாரு. ராகு, கேதுக்கள் அவங்களும் பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகுவும், 3ஆம் இடத்துல கேதுவும் இருந்துட்டு இருக்காங்க. கேது சூரியனோட சேர்ந்து இருந்துட்டு 3ஆம் இடத்துல சூரியன், கேது சேர்ந்து இருக்கிறது. உபஜய ராசிகள்ல சூரியனும் அவருக்கு சொந்த வீடும் கூட சிம்ம ராசி. உங்க ராசிக்கு 3ஆம் இடம்ன்றது சிம்ம ராசி. அங்க கேது கூட சேர்ந்து இருக்கிறது. உங்களுக்கு நல்ல பலன்கள மாத துவக்கத்திலிருந்து குடுத்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாத நடுப்பகுதி, அதாவது பிற்பகுதின்னு சொல்ல முடியாது. நடுப்பகுதியிலிருந்து 17ஆம் தேதியிலிருந்து சூரியன் பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்கு வந்துடுறாரு. அங்க கன்னி ராசியில ஏற்கனவே உங்களுடைய ராசிநாதன் புதன் இருந்துட்டு இருக்காரு. உச்ச பலத்தில இருக்காரு. அவர் மாத துவக்கத்திலே கன்னி ராசிக்கு வந்துடுறாரு. அவரோட சூரியனும் சேர்றாரு. அப்போ சூரியன், புதன் சேர்றது புதாதித்ய யோகம். புதனும் ஆதித்யன்னு சொல்லக்கூடிய சூரியனும் ஒண்ணா சேர்ந்தாங்கன்னா, அது புதாதித்ய யோகம்னு சொல்லுவோம். அது என்ன குடுக்கும் அப்படின்னா, நல்ல கல்வி, நல்ல செல்வாக்கு, கௌரவம், மதிப்பு, மரியாதை, சமூக அந்தஸ்து, பெரிய மனிதர்கள் நம்மள்ட்ட தேடி வேண்டி விரும்பி நட்பு பாராட்டுறது, அரசியல் தொடர்புகள் மூலியமா நல்ல ஆதாயங்கள் அடையிறது, இதெல்லாம் குடுக்கக்கூடிய யோகம் தான் அந்த புதாதித்ய யோகம். ஸோ அந்த புதாதித்ய யோகம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் கேந்திரமான கன்னி ராசியில உச்சம் பெற்ற புதனோட இருக்கக்கூடிய நிலையில ஏற்பட போகுது. எப்போ? செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு மேல இருந்து. ஸோ இந்த மாத முற்பகுதியில உங்களுக்கு யோகத்த சுக்கிரன் குடுக்குற அதே அளவுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதனே பார்த்தீங்கன்னா, சூரியனோட சேர்ந்து மாத பிற்பகுதியிலிருந்து உங்களுக்கு சிறப்பான யோக பலன்கள குடுக்க போறாங்க. இதெல்லாம் மிக சிறந்த ராஜயோகங்களுக்கான உள்ளபடியே பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் 5ஆம் இடத்துல, அதாவது தன்னோட சொந்த வீட்ல ஆட்சி பலம் பெற்று நிற்கிறதும், புதாதித்ய யோகம் ராசிநாதனுக்கே புதாதித்ய யோகம் கிடைக்கிறதும், உங்களுக்கு சிறந்த ராஜயோக காலம்னு சொல்றதுக்கான அடையாளமா நம்ம இத சொல்லலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள குடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஸோ அது பெரிய அளவுல ஒண்ணும் தொந்தரவு பண்ணாது. அதனால நெறைய யோசிக்காதீங்க. அது மட்டும் இல்ல, உங்க ராசியில செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு. செவ்வாயும் அதே மாரி தான். எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கக்கூடிய கிரகம் அது. ஆய்வு மனப்பான்மைன்றது இருந்துகிட்டே இருக்கும். நல்லதே நடந்தாலும் நல்லதா நடக்குதா? அப்படின்ற ஒரு சந்தேகத்த உங்களுக்குள்ள ஓட விட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் எத பத்தியுமே சந்தேகமோ, யோசனையோ பண்ணாம நல்லது நடக்குதுன்னு சந்தோஷமா அந்த வாழ்க்கைய கொண்டாடுங்க. இன்னொரு சிறப்பு நான் சொல்லிடுறேன். இந்த மருத்துவம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க, மருத்துவம் படிக்கிறதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கவங்க, இந்த நீட் எக்ஸாம் எழுதப் போறவங்க, ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பான முறையில நல்லபடியா
அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு, இந்த முயற்சியில இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லபடியா நல்ல ரிசல்ட் வந்துரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மருத்துவ கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய், ராகு, சுக்கிரன் இவங்க 3 பேரும் ஒரு திரிகோண தொடர்புல இருக்கிறாங்க. ராசியில செவ்வாய், ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன், சுக்கிரன் இருக்கிற இடத்துலருந்து 5ஆம் இடத்துல ராகு, ராகு இருக்கிறது வந்து 5ஆம் இடத்துல செவ்வாய். ஒரு முக்கோணத்தோட 3 புள்ளியில இவங்க இணைஞ்சிடுறாங்க. அப்ப இந்த மருத்துவ கிரகங்கள் பலம் பெற்று நிற்கக்கூடிய நிலையில நல்ல ஸ்தானங்கள்ல 1, 5, 9 நிற்கக்கூடிய நிலையில நிச்சயமா மருத்துவ துறையும் மேம்பட போகுது. அந்த துறைக்குள்ள ஈடுபடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதுக்கான வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்க போகுது. ஒரு சிலர் நோயாளிகளா இருந்து ஆரோக்கிய மேம்பாடு அடையணுன்றதுக்கான முயற்சிகள், ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து, உங்களோட ஆரோக்கியமும் மேம்பட போகுது அப்படின்றதுக்கு அடையாளமா இந்த நிலை இருந்துட்டு இருக்கு. இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 கிரகங்களும் குரு, செவ்வாயுடைய சாராம்சங்கள்ல இருக்கிறாங்க. அதனால வந்து குருமங்கள யோகமும் செயல்பட்டு சொத்து வாங்குறது, வீடு, மனை வாங்குறது, சொத்து பாக பிரிவினை, சகோதர உறவுகள், பங்காளி உறவுகளோட சேர்ந்து சுமூகமா சொத்து பிரிச்சு லாபம், ஆதாயங்கள் அடையிறது, இப்படியான பல நல்ல யோகங்கள குடுக்க போறாங்க. குறிப்பா மகாலட்சுமி வழிபாடும், சப்த கன்னியர்ல நாராயணி வழிபாடும் மிதுன ராசிக்காரர்கள் வந்து செய்றது ரொம்ப நல்ல பலன்கள குடுக்கும். அதே மாரி முக்கியமா நம்ம சொன்ன மாரி உங்களுடைய ராசிநாதன் புதன் வந்து தன்னோட சொந்த வீட்டிலேயே 4ஆம் இடத்திலேயே இருக்கிறது வந்து 4ஆம் இடம்ன்றது வந்து வண்டி, வாகனம், தாயார், உங்களோட சுகம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஸ்தானம். அங்க சூரியனோட சேர்றாரு இல்லையா? சேர்ந்து அவருக்கு சமசப்தத்துல 7ஆம் இடத்துல உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கும், 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதுனால, முரண்கள் வரும். அந்த முரண் அதாவது யார் யாருக்குன்னா, உங்களுக்கும் உங்க உயர் அதிகாரிக்கும், உங்களுக்கும் உங்க தந்தைக்கும், மனைவியா இருக்கேன், கணவருக்கும் மனைவிக்கும் இப்படியான சின்ன சின்ன முரண்பாடுகள்ன்றது வரதான் செய்யும். ஆனா, இந்த முரண்பாடுகள களைஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமும் கிடைக்கும் அப்படின்றத, கலகம் வந்து பின் யோகம் வரும் அப்படின்ற மாரியான ஒரு அமைப்ப இந்த சூரியனும், சனியும் சேர்ந்து குடுக்க போறாங்க. அதனால வந்து சூரிய நாராயணர் வழிபாடு அ பண்றது ரொம்ப நல்லது. சூரிய நமஸ்காரம் பண்ணி வழிபடுறது ரொம்ப நல்லது. அது நம்ம யோக பயிற்சிகள்ல சூரிய நமஸ்காரம் மாதிரியான ஒரு உன்னதமான பயிற்சி எதுவும் கிடையாது. ஸோ அது செய்யுங்க. அ கூடுமான வரைக்கும் பிராணாயாம பயிற்சி, மூச்சு பயிற்சி. உங்களோட எண்ணங்கள, மனச சமநிலைப்படுத்துறதுக்கு மூச்சு பயிற்சி கண்டிப்பான முறையில பயன்படும். ஸோ அதுக்கு வந்து இதெல்லாம் வந்து காரணம் என்னன்னா, சூரியன், சனியோட இணைவு அதாவது சமசப்த இணைவு ஏற்படுறதுனால, உங்களுடைய மனப்பதட்டம் தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கும். அந்த மனப்பதட்டத்த தணிக்கிறதுக்கு பிராணாயாமம் பயிற்சியும், சூரிய நமஸ்காரமும் செஞ்சீங்கன்னா, உடலும், மனமும் ஆரோக்கியம் பெற்று, உங்க வாழ்க்கையில எல்லா நல்ல யோகங்களும் சரியான முறையில எந்த சங்கடமும் இல்லாம கைக்கு வந்து சேரும். அப்படி ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். அ ஆக இந்த செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, முழுமையாவே உங்களுக்கு ரொம்ப சிறப்பான யோக பலன்கள குடுக்குது. இது அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு காலத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாவே இருக்கும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்ல அமர்றாருன்னு சொன்னேன் இல்லையா? அவர் இப்ப இருந்து கிட்டத்தட்ட 120 நாட்கள் வந்து அதே வீட்ல தான் இருக்க போறார். துலாத்துல தான் இருக்க போறாரு. அதனால இன்னும் ஒரு 120 நாள் உங்க காலம். தைரியமா, சந்தோஷமா, ஹேப்பியா இருங்க. மேலும் இந்த கோச்சார நிலைகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல யோக பலன குடுக்க தயாரா இருக்கு. அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்துருக்கிறோம். அதாவது முக்கியமான காரணமா நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, புதாதித்ய யோகம் ஏற்பட போகுது. அப்புறம் குருவுக்கும் சுக்கிரனுக்குமான கேந்திர தொடர்பு ஏற்பட போகுது. வக்ர நிலையில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அமைப்பா இந்த மாதத்துல நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ இந்த குரு உச்சம், சுக்கிரன் ஆட்சி பலம் பெறாரு. இதுதான் இங்க வந்து ரொம்ப 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 நம்ம ஒரு சிறப்பான இந்த மாதம் துவங்குற முதல் நாள்லயே ஸோ அதுதான் வந்து இங்க ஒரு சிறப்பு அம்சம். அதாவது சுக்கிரன் வந்து சுபிட்ச காரகன், மகாலட்சுமியோட அம்சம். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் அதாவது சூனிய பலத்துக்கு போயிருக்கிறது வந்து, திரும்ப முழு பலத்தோட வந்து நிக்கிற மாரி வந்து நிக்கிறாரு. அப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உலகளாவிய அளவுல எல்லாத்துக்குமே வந்து 2 குருவும், சுக்கிர குருவும் சரி, அ அசு இவரு நம்ம வியாழ குருவும் சரி 2 பேருமே பலம் பெற்று இருக்கிறதுனால, அ எல்லாரோட மனதிலயும் அமைதியும், சாந்தமும் நிலவும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலியமா பொருளாதார உயர்வும் ஏற்பட போகுது. பொருளாதாரத்தில இவ்வளோ நாள் நம்ம பல சிக்கல்கள, போராட்டங்கள பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். விலைவாசி நாளுக்கு நாள் விலைவாசி உயர்வு. பல பிரச்சனைகள் இருக்கு. அரசாங்கத்துக்கும் மக்களுக்குமான போராட்டம், பிரச்சனைகள் இப்படிலாம் இருந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் தணிவடையறதுக்கான ஒரு அற்புதமான காலமா இந்த செப்டம்பர் மாதம் முதல் நாள் துவக்கம் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து இந்த அரசுக்கும் மக்களுக்குமான போராட்டம் அப்படின்றது வந்து இந்த மாதம் கொஞ்சம் தொடர தான் செய்யும். சூரியன், சனியோடைய சமசப்த பார்வை நம்ம நம்ம ராசி பலன்ல பார்க்கும்போது, ராசிகளுக்கான பலன் பார்க்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம். சனி, சூரியன் தொடர்பு இருக்கிறதுனால, தந்தை, மகன் பிரச்சனை, தலைமை அதிகாரிக்கும் உங்களுக்குமான பிரச்சனை. நீங்க தான் தலைமை அதிகாரினா, உங்களுக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து அரசாங்கம்ன்னு பார்க்கும்போது, அரசுக்கும் மக்களுக்குமான பிரச்சனை அப்படின்றது இருக்கும். ஆனா, இதுலலாம் 2 பேத்துக்குமே சுமூகமான தீர்வு கிடைக்கும்ன்றது தான் அந்த கோச்சாரம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி கோச்சார பலன் அப்படின்றது வந்து ராசிய அடிப்படையா வச்சு சொல்லக்கூடியது. ராசிய தீர்மானிக்கிறது சந்திரன். மனோகாரகன் சந்திரன்.
அப்போ மனசுல நம்ம எத பதிய வைக்கிறோமோ, அதன் அடிப்படையில தான் வந்து நமக்கான யோக பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். நம்ம சொல்லக்கூடிய பலன்கள நீங்க முழுமையா நாங்க இல்லாத எதையும் சொல்லல. கோச்சாரப்படி ராசிக்கு இங்க இந்த கிரகம் இருந்தா இந்த பலன குடுக்கும். இந்த கிரகம் உச்சம் பெற்றால் இந்த பலன் குடுக்கும். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இவர் இருந்தா இந்த பலன குடுப்பாங்க. அப்படின்ற ஜோதிட விதிகளின் அடிப்படையில, கோச்சார அடிப்படையில உங்களுக்கான பலன்கள குடுத்துருக்கோம். இத நீங்க அப்படியே எடுத்துக்கணும். நம்பிக்கையா எடுத்துக்கிட்டு, அத மனசுல பதிய வச்சுக்கிட்டு, இதெல்லாம் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நம்பி, நீங்க வந்து செயல்பட ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களுக்கு முழுமையான வெற்றிய கோச்சார கிரகங்கள் குடுக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம, இது மட்டும் போதுமா? கோச்சார பலன் பார்த்துட்டா மட்டும் போதுமா? அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ஜோதிடம் சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் நமக்கு எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னா, விதி, மதி, கதி அப்படின்ற அடிப்படையில குடுத்துருக்காங்க. அதாவது விதி அப்படின்றது நம்மளுடைய சுய ஜாதகம், லக்னம். லக்னத்தின் அடிப்படையில லக்னத்துக்கு ஏனைய கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க, ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள்லாம் என்ன நிலையில இருக்காங்க, ஆ ப்ளஸ் நமக்கு நடப்பு நேரம், தசாபுத்தி எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பலன். அதுக்கு அடுத்ததா மதி. சந்திரன் அடிப்படையில இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? கோச்சாரம் அடிப்படையா. அதான் வந்து மதியின் அடிப்படையில. அது போக உங்களுடைய ஜாதகத்தில உங்க ராசிக்கு சந்திரன் உங்க ராசின்றது சந்திரன். சந்திரன் எங்க இருக்கிறாரோ, அவர சுத்தி ஏனைய கிரகங்கள் எப்படி இருக்காங்கன்னு வச்சு சொல்லக்கூடிய பலன். அதுபோக கதி. கதின்றது வந்து சூரியனை அடிப்படையா வச்சு சொல்லக்கூடியது. உங்களுடைய ஜாதகத்தில சூரியன் எங்க இருக்கிறாரு, அவர சுத்தி கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு இந்த 3 விஷயத்தையும் எடுத்து தான் உங்களுக்கான துல்லியமான, சரியான பலன குடுக்க முடியும். இப்ப நம்ம இந்த காணொளியில பார்த்திருக்கிறது ராசி அடிப்படையிலான பலன். அதுபடி பார்த்தாச்சு. எல்லா ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பாவே இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். முழுமையான டீட்டெயில் தெரிஞ்சுக்க விரும்புறவங்க, அடுத்து ஃபர்தரா முக்கியமான ஸ்டெப் எடுக்கணும். நீங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் நல்லபடியா நடக்குமா? நடக்காதா? இது செய்யலாமா? கூடாதா? இதெல்லாம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதல குடுக்குறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில நிச்சயம் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.